எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ என்ன பேச போறேன்னா லோன் வர்ஸ் சேவிங்ஸ், சூஸ் வைஸ்லி, லீவ் ஹாப்பிலி. என்னன்னா லோன் ப்ளஸ் சேவிங்ஸ் அதை நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா சூஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழணும். அதை பத்தி தான் நான் பேச போறேன். எல்லாருக்கும் இந்த அன்பான ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. இப்ப இந்த இது சுருக்கமா ஒரு ரெண்டு விஷயம் நான் பேசுறேன். அப்பதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க கடைசியில பார்ப்பீங்க எனக்கு தெரியும். லோன் பஸ் சேவிங்ஸ்னா என்னதுன்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும் எல்லாருக்குமே. அதுல என்னன்னா நம்ம சாய்ஸ் பண்ணணும் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்ல, டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறதுக்காக. இது என்னன்னா நம்ம மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு சமாதானம் இருக்கணும். அதுக்குன்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம சிஸ்டமேட்டிக்கா நம்ம சம்பாதிக்கிற சம்பளத்தை சிஸ்டமேட்டிக்கா சேவிங் பண்ணணும். அந்த சேவிங் மட்டும் இல்ல, அதை இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் நம்ம முயற்சி பண்ணணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். எந்த பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்ப ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். சேவிங் பண்ணது மட்டும் நம்மளுக்கு எந்த ஒரு சந்தோஷம் கிடையாது. சேவிங் பண்றோம் பாரு, அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கேன், போய் பாருங்க. இப்ப இந்த வீடியோ நான் என்ன சொல்லணும், லோன் வாங்குறது இன்ஸ்டன்டா கிடைச்சிடும். இப்ப பாருங்க, நிறைய வராங்க பர்சனல் லோன் 24 மணி நேரத்துல ஒன்னு அக்கௌண்ட்ல வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கறது ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கப்புறம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், அதை நமக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க பாரு நம்மளுக்கு. எப்ப எனக்கு முதல் பணம் கொடுப்பான்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்காங்க பாரு, அது ஒரு பெரிய தலைவலி. ஸோ சேவிங் நம்ம அதை கண்டிப்பா நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம யாருக்குமே பயப்படக்கூடாது. நம்மளுக்கு பணம் இருக்குன்னு நினைச்சிட்டு நம்மளுக்கு தேவையான பொருளை பூர்த்தி பண்ண முடியும். தட் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். அதுதான் சொல்லுவாங்க, சேவிங் டேக் டைம் பட் கிவ் யூ ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். நம்மளுக்கு சேவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுக்குற சந்தோஷமே வேற லெவல். லோன் எடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எவ்ரி மந்த் பே பண்றோம் பாருங்க, இஎம்ஐ கொடுக்குறோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட், அது ஒரு பெரிய ஒரு எடன் காஸ்டா இருக்கும். அதுக்கு அதெல்லாம் நம்ம தவிர்த்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ற பாரு, அந்த மணியை வச்சு நம்ம என்னென்ன எதுக்காக நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்றோமோ அதை நம்ம வாங்கலாம் சந்தோஷமா. அந்த சமயத்துல நம்ம நிறைய பணத்தையும் சேவ் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு இஎம்ஐ பண்ணி ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு நினைச்சு நம்ம அது எவ்வளவு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், அதெல்லாம் நம்ம வேஸ்ட் ஆஃப் மணி இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும், நம்ம சேவ் பண்ணிட்டு பொருள் வாங்கும் போது. லோன் நம்மளுக்கு ஒரு இது ஒரு ஒரு ட்ராப் ஒரு ட்ராப் சைக்கிள் லோன் இது இஎம்ஐ ஒரு மாசம் ஒரு இஎம்ஐ வரும், அடுத்த மாசம் உங்களுக்கு தெரியாது, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு வரும். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க, நான் 2-3 மாசமா கரெக்டா இஎம்ஐ கட்டு ஒரு ஒரு நடுவில் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்குறாங்க, எனக்கு மேல் அனுப்புறாங்க, அது என்னன்னு புரியல, டென்ஷன் ஆகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்ச்சிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டேன், நம்ம இருக்க பணத்தை நம்ம கண்டிப்பா நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். அதான் சொல்லுவாங்க, சேவிங்ஸ் பில் செக்யூரிட்டி. அதுல எந்த ஒரு டென்ஷன் இருக்காது, எந்த ஒரு டிபெண்டன்சி இருக்காது. நம்ம அடுத்தவங்களை நம்ம நம்பி வாழணும்னு நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மள்ட்ட பணம் இருக்குல்ல, நம்ம தைரியமா இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன். நான் எப்பயும் நான் ரொம்ப அதை பர்டிகுலரா இருப்பேன், சேவ் பண்ணிட்டு சரி நம்ம இந்த பொருள் வாங்கணும், அது வாங்கணும் அப்படின்னு நான் லிஸ்ட் போடணும். அப்ப நான் வாங்கும்போது அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன்னா நம்ம ஸ்மார்ட்டா அதுல மூவ் பண்ணணும். பணம் இருக்குதுன்னு நினைச்சு எந்த ஒரு அனாவசியம் பொருள், எந்த தேவையில்லாத பொருளாம் வாங்கக்கூடாது. நம்ம சின்னதா நம்ம சேவ் பண்ணிட்டேன், அதை ரெகுலர்ல நம்ம அன்னெசரியா நம்ம லோன் வாங்க போகும்போது அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். நம்ம என்ன தேவையோ அதை 24 மணி நேரம் நம்மளோட டைம் பீரியட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஸ்டார்ட் ஸ்மால், சேவ் ரெகுலர்லி. சின்னதா நம்ம சேவிங் பண்ணிட்டு அது ரெகுலர்ல நம்ம அதை சேவ் பண்ண போனா அது பெரிய ஒரு அமௌண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம யோசனை பண்ணலாமே, நம்ம இந்த பொருள் நம்மளுக்கு கண்டிப்பா வேணுமா வேண்டாமா. ஏன்னா நம்ம பண்ணிட்டு தென் வி கேன் ப்ரொசீட் ஃபார் அந்த பணத்தை நம்ம ஃபர்தரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு எஃப்டி போட்டு வைக்கலாமா, இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஷார்ட் டைம்ல போட்டு வைக்கலாம், அப்படி நம்ம நினைச்சு பார்க்கலாம்ல. அந்த இப்ப நான் சேவ் பண்றேன், சரிப்பா போய் அந்த பொருள் வாங்கலாம், அப்படி இல்லாம நம்ம அந்த பணத்தை ஸ்மார்ட்டா சேவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ கடைசியில் நான் பேச போறேன். நல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, லோன் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த லோன் வாங்குறதுக்கு அப்புறமா நம்ம நிம்மதியா தூங்க மாட்டோம். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு.
லோன் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஓகே லோன் கிடைச்சிருச்சு, நம்ம வந்து இப்போ நம்ம வந்து நல்லா ஜாலியா செலவு பண்ணலாம். பர்சனல் லோன் வாங்குறாங்க பாரு, அவங்க நிலைமைலாம் இன்னைக்கு இப்படிதான் இருக்குது. லோன் வாங்கிட்டு அப்புறம் வந்து அவங்க படாத பாடுபடுறாங்க. ஸோ ரிமெம்பர், லோன் டேக்ஸ் அவே யுவர் ஃபியூச்சர் இன்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு சேவ் பண்ணுங்க. உங்களோட வெல்த்தை வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப க்ரோ பண்ணுங்க. அதான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, பட் சேவிங்ஸ் பில்ட் யுவர் ஃபியூச்சர் வெல்த். ஸோ நல்லா சேவ் பண்ணிட்டு நல்லா நீங்க வந்து க்ரோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதுக்குள்ள முடிச்சுக்கிறேன். பாய், தேங்க்யூ.